சசிகுமாரின் நண்பராக, அதுவும் காது செவிடாகும் அளவுக்கு கடத்தல் காட்சியில் அடிவாங்கி காமெடியில் கலக்கிய பரணி தன்னுடைய சினிமா அனுபவங்கள் பற்றி நம்மிடம் உடலுக்கு எப்படி உயிர் முக்கியமோ அப்படித்தான் எனக்கு நாடோடிகள் படம். நாடோடிகள் இல்லைனா இந்த பரணி கிடையாது. எல்லா புகழும் சமுத்திரக்கனி அண்ணனுக்குத்தான் சேரும். எனக்கு கல்லூரி தான் முதல் படம். சமுத்திரக்கனி அண்ணன் கல்லூரியை பார்த்துவிட்டு நாடோடிகள் படத்துல முக்கியமான ரோல் இருக்குன்னு கூப்பிட்டு கொடுத்தாரு. படம் நடிச்சிட்டு இருக்கும்போதே முதல் ஷூட்டிங் யூனிட்ல மொத்த ஷூட்டிங் யூனிட்டும் சீன் பை சீன் கை தட்டுவாங்க. என்னன்னே இப்படி கை தட்டுறாங்களே, கிண்டலா கை தட்டுறாங்களா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு சமுத்திரக்கனி அண்ணன், உனக்கு தெரியாதுடா போடா, படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்குவேன்னு சொன்னாரு. படம் ரிலீஸ் ஆன பிறகுதான் என்னோட ரோல் எவ்வளவு முக்கியம்ன்றது எனக்கு தெரிஞ்சது. சமுத்திரக்கனி அண்ணன் சொன்னது எவ்வளவு பெரிய உண்மைன்னு பார்வையாளர்களுடைய பாராட்டுகள் கிடைச்சதுக்கு அப்புறமா தான் உணர ஆரம்பிச்சேன். தமிழ்நாட்டு மக்கள் என்ன அவங்க வீட்டு பிள்ளையாகவே ஏத்துக்கிட்டாங்க. அதுக்கு காரணம் சமுத்திரக்கனி அண்ணன் கொடுத்த முக்கியத்துவம் தான். இன்னும் சொல்ல போனா என்னோட கேரக்டர்ல அவர்தான் நடிக்க வேண்டியிருந்தது. ஹீரோ பேசுற வசனங்கள் எல்லாமே எனக்கு வந்துச்சு. சசிகுமார் சார் பேச வேண்டிய டயலாக் எல்லாமே எனக்கு குடிக்கிறீங்களேன்னு கேட்டேன். நீயும் இந்த படத்துல ஹீரோ தாண்டா, 90வது நாள் ஷூட்டிங்ல வந்து சந்தேகமா கேக்குற அப்படின்னு. நீயும் இந்த படத்துல ஹீரோ தாண்டா, 90வது நாள் ஷூட்டிங்ல வந்து சந்தேகமா கேக்குற அப்படின்னு ஷாக் கொடுத்தாரு சமுத்திரக்கனி அண்ணன். அவர்கிட்ட பிடிச்ச விஷயமே அவர் எல்லாரையுமே லவ் பண்றதுதான். பரணி மட்டுமில்ல, ஷூட்டிங்ல இருக்கிற சாதாரண கடைநிலை ஊழியர்கள்கிட்ட கூட ரொம்ப அன்பா பாசமா பழகுவாரு. அவரோட எதிரியா இருந்தா கூட 10 நாள்ல இவர் குணத்துக்கு திருந்தி வந்துடுவாங்க. அந்த மாதிரியான நல்ல குணம் படைச்சவரு. இப்போ வரைக்கும் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சதுல இருந்து வீடு கிரகபேஷம் பண்றது வரைக்கும் எல்லா நல்லதுலயும் சமுத்திரக்கனி அண்ணன் இருப்பாரு. கண்ணுல ரத்தம் கட்டி, கால் உடைஞ்சு, காது கேட்காம போய் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச காதலர்கள் அவங்க இஷ்டத்துக்கு பிரிஞ்சு போயிடுவாங்க. இதனால கோபமாகி மீண்டும் கடத்தல சம்பவத்துக்கு காரணமே என்னோட டயலாக் தான். இந்த நேரத்துல சசிகுமார் சாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவர் பேச வேண்டிய டயலாக் எல்லாமே எனக்கு வரும்போது எவ்வளவோ என்கரேஜ் பண்ணுவாரு. ரொம்ப ஃப்ரீடம் கொடுப்பாரு. மற்ற நடிகர்களா இருந்தா அப்படி பேச விட மாட்டாங்க. அவங்க கூட நடிக்கிறவங்க எல்லாரையும் உயர்த்தி பிடிப்பாரு. சூரி சார கூட அவர் அந்த அளவுக்கு உயர்த்தி பிடிச்சிருக்காருன்னா கருடன் படத்திலேயே தெரிஞ்சுக்கலாம். ஈகோ எல்லாம் பார்க்காத, மற்றவர்களை உயர்த்தி பார்க்கணும்னு நினைக்கிற நல்ல மனிதர். இப்ப கூட அமீர் அண்ணா பொண்ணு மேரேஜ்ல எல்லோரும் மீட் பண்ணிக்கிட்டோம். நண்பன் விஜய் வசந்த் MP ஆக்கிட்டாரு. இப்ப கூட கன்னியாகுமரி போனா அவர்தான் பாத்துக்குவாரு. நல்ல நண்பர். நான் நாடோடிகள் படத்துல காதுல அடி வாங்கினது உண்மையானது. எதிர்பாராம நடந்ததுதான். ஒளிப்பதிவாளர் கதிர் சார் மேல இருந்து அந்த ஷாட்டை எடுத்தாரு. அடிக்கிற காட்சி ஒரே ஷாட்ல எடுத்தாங்க. நான் அடி வாங்கினத மேல இருந்து பார்த்துட்டு சோழி முடிஞ்சிச்சுன்னு கத்திக்கிட்டே ஓடி வந்தாரு. எனக்கு என்ன நடந்ததுன்னே தெரியல. நாடோடிகள் படம் என் வாழ்க்கையை உயர்த்திடுச்சு. இப்போ என் பையன் அந்த படத்தை அடிக்கடி பாக்குறான். அவனுக்கு பிடிச்ச படம் அது. அதை பார்த்துட்டு அடிக்கடி சம்போ சிவ சம்போ பாட்டை பாடுறான். படம் ABCன்னு எல்லா தரப்பு ஆடியன்ஸையும் போய் சேர்ந்துடுச்சு. நான் அந்த படத்துல காது மேல வாங்கின அடி உண்மையானது. எதிர்பாராம நடந்ததுதான். ஒளிப்பதிவாளர் கதிர் இப்ப கூட எனக்கு காது மேல வாங்கின அடி வலிக்கும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய சினிமா பயணத்தை நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாரு நடிகர் பரணி.